ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை செய்யலாம். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்காக 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா கருப்பாகாமல் இருக்கும். இதே போல் இன்னொரு உருளைக்கிழங்கையும் நம்ம தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடலாம். கிழங்க நீள்வாக்கில் வச்சுட்டு ரொம்ப மெலிசாக இல்லாமல் லைட்டாக தடிமனாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தடிமனாக எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 பீசஸாக மேலே வச்சு இதே போல் குச்சியாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லா பீசஸையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும். எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் கழுவுன கிழங்கு எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் கிளாத்தை விரித்து விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க கிழங்கு எல்லாத்தையுமே அதில் போட்டு ஃபேன் காற்றுல உலர்த்தி எடுத்துக்கோங்க. அதிகப்படியான தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா கிழங்குல லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் போதும், அந்தளவுக்கு காய வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் 2.5 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உலர்ந்துருச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு கடாயில் பொட்டேட்டோ குச்சி சிப்ஸ் செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை கிழங்குல சேர்த்துடலாம். கிழங்குல மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்ததும் கொஞ்ச நேரத்திலே கிழங்குல இருந்து லைட்டாக தண்ணி விட்டுரும். அதனால் எண்ணெயை சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஏதும் சேர்க்க வேணாம். கிழங்குல இருக்க ஈரப்பதமே இதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம கலந்து வச்சுருக்க கிழங்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி எண்ணெயில் போட்டுடலாம். போட்ட உடனே திருப்பி விட வேணாம். அப்படி திருப்பி விட்டோம்னா மசாலா எல்லாம் உதிர்ந்துடும். எண்ணெயில் இருந்து நுர வரது லைட்டாக குறைஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. இப்போ திருப்பி விட்டுடலாம். எண்ணெயில் இருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இப்போ நமக்கு சூப்பரான பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதம் இருக்க எல்லா கிழங்கையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். மொறுன்னு இருக்க இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை ரசம், சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.